ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ரோஸ்மேரி செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த இலைகள் ரொம்ப வாசமாக இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த செடியை ரீபாட் பண்ணாமலே வச்சுட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரீபாட் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ ரீபாட் பண்ணும்போது பட்டு போயிடக்கூடாது, ஏன்னா சம்மர் வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 கட்டிங்ஸ் எடுத்து ஒரு கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணி அதில் தழுக்க வைக்கலாம். ஒரு வேளை செடி பட்டால் கூட நம்ம அதிலேருந்து புது செடியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். இப்போ அதில் ஒரு 2 கட்டிங்ஸ் மட்டும் 2-3 கட்டிங்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த பாருங்கள், அழகாக எடுத்தாச்சு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நர்சரி ட்ரே தான், சீட்லிங் ட்ரே இருக்குல்ல, அதில் தான் கொஞ்சம் கொக்கோபீட் எடுத்து வச்சுருக்கேன். கீழே ரூட் வர்றதுக்காக கொஞ்சம் இலைகளை மட்டும் நான் பறித்து எடுத்திருக்கேன். இலைகள் அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது, கை அவ்வளோ அந்த பறித்ததும் அந்த வாசம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செடி பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு கமகமகமான வாசம் வரும். ஸோ அதனால் அதுக்காகவே இந்த செடிகள் நிறையா வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி. பட் இடம் தான் குறைவாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பறித்து எடுத்தாச்சு. இதை நல்லா கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணால் இதில் டிப் பண்ணி வைக்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி வச்சுருக்கேன், தளைஞ்சு வருதா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சது இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வெயில் நேரம், அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்ற நேரமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். நம்ம வாங்கின டைம் தப்பான டைம். ஸோ இருந்தாலும் பார்க்கலாம், வரணுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். நம்ம இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம ஒரு 1 மந்த்து கழித்து பார்க்கலாம்.